அந்த பாத யாத்திரை நடந்து போகும்போது பகுதி தூரம் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியாக போகும். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகளையும் தப்புகளையும் நம்மளுடைய ஆள் மனசு நமக்கு அதை தூண்ட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்குள்ள அந்த ஒரு சோதனையை கொடுப்பாரு. அந்த சோதனையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேலே வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோம்னு அர்த்தம். அந்த சோதனையை நம்ம ஜெயிச்சிட்டோம், சரி அவரே கதி அவரே தஞ்சம் அப்படின்னு சொல்லி அவருடைய கோயில் கோபுர கலசம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே பரவச நிலைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவரை தேடியே ஓட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த அளவுக்கும் அவருக்கு கீழே நம்ம எவ்வளவு வேண்டி வணங்கி உருகி போகிறோமோ அதனுடைய இதுகளில் அவர் இருப்பார், துணையும் நிற்பார். இப்போ இந்த கலியுகத்திலையும் கூட எல்லா விதத்திலையும் துணை நிற்கக்கூடிய ஒரு கடவுள்களில் மிக சிறப்பாக முருகனை சொல்லலாம். அவர் துடியாக நின்று எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை பண்ணுறாரு. குலதெய்வம் இல்லாதவங்க குலதெய்வமாக கும்பிடலாம், இஷ்ட தெய்வமாக கும்பிட்றவங்க இஷ்ட தெய்வமாக கும்பிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை போய் அவர் நல்லா வேண்டி கும்பிட்டு வரலாம். எந்த குறையுமே இல்லாத அளவுக்கு எல்லாரையும் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் பழனி ஆண்டவர். அவரை மனமுருக வேண்டுங்க, அவரை கும்பிடுங்க, அவர் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக செய்வார். பழனி கோயிலினுடைய மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட நாரதர் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறார். அந்த மாம்பழம் முக்கணிகளையும் சிறந்த கனி மாங்கனியை கொண்டு கொடுக்குறார். அப்போ அந்த மாங்கனியை சிவன் கிட்ட கொடுத்து நாரதர் அந்த ஒரு கழகத்தையும் தீர்மானம் பண்றார். இந்த கனியை யாருக்கு கொடுப்பாரு, மூத்த குழந்தைக்கா இளைய குழந்தைக்கா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஒரு தீர்மானம் பண்றார். உலகத்தை முதல்ல யார் சுத்தி வாரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனி அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே எம்பெருமான் மயில் வாகனத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தை சுத்த கிளம்பிடுறாரு. அப்பன் கணபதி என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருடைய வாகனமான எடியை எடுத்துட்டு சுத்த முடியாது. அதனால அவர் என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா, அவர் அந்த தாய் தகப்பனையே, உலகத்தை விட பெரியவங்க தாய் தகப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்கள சுற்றி அந்த கனியை வாங்கிடுறாரு. உலகத்தை சுற்றி வந்த முருகன் என்ன செய்யறாருன்னா, படுங்கோவத்துக்கு இள வயது குழந்தை படுங்கோவத்துக்கு ஆளாகி தாய் தகப்பனையும் 2 பேர்ட்டையும் கோவிச்சுக்கிட்டு பழனி மலையில ஆண்டி கோலமா, குழந்தைனாலே ஆண்டி கோலமா நின்றுறாரு. நின்ற இடம் தான் அந்த பழனி மலை அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த பழனியிலேயே போகர் என்னும் சித்தருக்கு ஆண்டி ரூபமாக சிலை செய்யக்கூடிய ஒரு அருளை கொடுத்திருக்கார் எம்பெருமான் முருகன். தோன்றி அந்த போகருக்கு அந்த அருளை கொடுத்தோன்னா அவரு நவபாசானங்களையும் சேர்த்து நவ விஷங்களையும் சேர்த்து ஒரு உருவ சிலையை செய்கிறார். உருவ சிலையை செஞ்சு அந்த சிலையை பழனியில வச்சு அதை வழிபடக்கூடியதும், அந்த நவபாசான சிலையில படக்கூடிய தீர்த்தங்கள் அனைத்தும், அபிஷேக தீர்த்தங்கள் அனைத்துமே எல்லாருக்குமே நோய் நொடி தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த நவபாசான தீர்த்தம் மிகப்பெரிய மருந்தா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது அந்த ஒரு சிலையை மட்டும் அவர் செய்யல, இன்னொரு சிலையும் செஞ்சு வச்சிருக்காரு. கொடைக்கானல் பக்கத்துல இன்னொரு சிலையும் செஞ்சு வச்சிருக்காரு. அங்கேயும் நவபாசான சிலையில தான் அவர் செஞ்சு வச்சிருக்காரு.